வரும்போது தங்கா வருவதாபத்தினி அண்ணன் கொஞ்சம் தூரியில ஆடிக்கொண்டிருந்தார். அப்ப சேடிமார்கள் இடத்துல சொன்னா, அடியே சேடிகளா, அடியே தாதிகளா, கொஞ்ச நேரம் ஆடுகிறா தூரியத்தா, கொஞ்ச நேரம் அசையாதே நிறுத்துங்காடி, ஓடுகிறா தூரியத்தான் கொஞ்ச நேரம் வையாதே அணிதெல்லாம் ஆட்ட சொல்லுவீங்களா அம்மனி? இன்னைக்கு ஏன்னா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றீங்களே, என்ன காரணம் என்று சொல்லி சேடிமார்கள் தங்கா வருவதாபத்தினிய கேட்டார். அடியே சேடிகளா, அடியே தாதிகளா, எனக்கு பூணுகும் மணக்குதடி, மணக்குதடியா ஆனமேல் வந்திருந்தால் அரும்பாவி பார்த்திருப்பான், குதிரம் மேல் வந்திருந்தால் கொடும்பாவி பார்த்திருப்பான், வீதியில வந்திருந்தால் வேசி எண்ணப்பட்டிருக்கு, கடத்துல வந்திருந்தால் தாசி எண்ணப்பட்டிருக்கும். அடி சேடிகளா, இந்த அண்ணமார்கள் கிழக்கே கிளம்பும் சூரியனை போல, மேற்கே விழுகும் சந்திரனை போல, அழகுன அழகல்ல ஆனந்தம் கொஞ்சிக் கொண்டிருக்க எங்க அண்ணமார்கள். அண்ணமார்கள் பட்டூர் அரண்மனைக்கு வரும் முன்னே ஆலாத்தியானது எடுத்துத்தான் அண்ணமார்களை அரண்மனைக்களை அழைத்துக் கொண்டு வர வேணுமணி சேடிகளா, உடனே ஆலாத்தியானது கொண்டு வாங்கலாடி என்று சொல்லும் போது ஆலாத்தியிலானது எடுத்துக்கொண்டு வந்து தங்கா வருவதாபத்தினி கையில் கொடுக்க, அந்த அரண்மனைக்கு முன்னால தங்கா வருவதாபத்தினி முன்வாசல்ல வந்து நின்றுதானே அண்ணமார்கள் குதிரையில வரும் போதுதானே, அங்கே நில்லு அண்ணன்னா, அங்கே நில்லு, அங்கே நில்லு, ஆலாத்தி போற பேரான எடுப்பேன், அண்ணருக்கும் பொண்ணருக்கும் திட்டி காய்ச்சி தர்ணம் போட்டு வைத்து வலது காலை எடுத்து வச்சு வாங்கலாம் அரண்மனைக்கிளை என்று சொல்லி அண்ணமார்களை அழைத்துக் கொண்டு வந்து மத்தாப்பு வஸ்திரங்களானது பொன் குறிஞ்சியிலியாண்டு விரிச்சு விட்டு அண்ணமார்களை அமர வைத்துத்தானே
அண்ணமார்களுக்கு தங்காய் தானே இன்னைக்கு பாதம் கழுவி விட்டா இன்னைக்கு பட்டாடி வெட்டி கொண்டு வந்த பூமலர பாதத்துல குபு குபுன்னு அண்ணமார்களுக்கு பாதத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு அண்ணா எம்புறவி அண்ணா நீங்க வந்த செலுப்புக்காகத்தானே அண்ணா நீங்க ஏழோ நல்ல